கோகோ கார்ட்டூன்ஸ்ல சூப்பர் கதைகள் இருக்கு, வாங்க குட்டீஸ். மாயப்பானையும் மனசாட்சியும். முன்னொரு காலத்தில் சந்தோஷ்பூர் என்ற அழகிய கிராமம் இருந்தது. அங்கே சோமு என்ற ஏழை மண்பாண்டம் செய்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் செய்யும் பானைகள் மிக அழகாகவும் உறுதியாகவும் இருக்கும். அதே ஊரில் தனபால் என்ற பேராசைக்கார வியாபாரி இருந்தான். சோமுவின் உழைப்பையும் அவனது புகழையும் கண்டு தனபால் எப்போதும் பொறாமைப்படுவான். ஒரு நாள் சோமு காட்டில் களிமண் தேடிச் சென்றபோது ஒரு பழைய பானையை கண்டெடுத்தான். அதில் அவன் ஒரு தானியத்தை போட்டபோது அது பல மடங்காக பெருகியது. சோமு ஆச்சரியமடைந்தான். என்ன சோமு, உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கே. இந்த பழைய பானையை வச்சுக்கிட்டு என்ன பண்ற? ஐயா, இது ஏதோ விசித்திரமான பானை போல தெரிகிறது. இதில் எதை போட்டாலும் அது பெருகுகிறது. என் பசி தீர கடவுள் கொடுத்த வரம் இது. என்னது, மாயப்பானையா? இவன் பணக்காரனாவதை என்னால் பார்க்க முடியாது. இதை எப்படியாவது திருட வேண்டும். அன்று இரவு தனபால் ரகசியமாகச் சென்று சோமுவின் பானையை திருடி வந்தான். அதில் நிறைய தங்க காசுகளை போட்டான். ஆனால் பேராசையினால் பானையில் உள்ளே கைவிட்டு காசுகளை அள்ள முயன்றபோது பானை அவனது கையை இறுகப் பிடித்துக் கொண்டது. ஐயோ, யாராவது காப்பாத்துங்கள், என் கை மாட்டிக்கொண்டது, யாராவது ஓடி வாருங்கள். தனபால் ஐயா, என் பானையை ஏன் திருடினீர்கள்? அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டால் இப்படித்தான் நடக்கும். என்னை மன்னித்து விடு சோமு. உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு விட்டேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவி. சோமு அந்த பானையை மென்மையா தட்டியதும் தனபாலின் கை விடுவிக்கப்பட்டது. ஆனால் அந்த பானை இப்போது சாதாரண மண்பானையாக மாறியிருந்தது. தனபால் தன் தவறை உணர்ந்து அன்றிலிருந்து பேராசையை கைவிட்டு உழைக்கத் தொடங்கினான். இந்த கதை பிடித்திருந்தால் கோகோ கார்ட்டூன்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.